ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் லீவ் தான், பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் குறிப்பாக சண்டே எபிசோடில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. ICAI அவங்க மூலமாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொபோசல் வச்சுருக்காங்க. விச் மீன்ஸ் இந்த டேக்ஸ் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா டுகெதராட்டு கொண்டு வர மாதிரி மேரிட் கப்புள்ஸுக்கு 2025 பட்ஜெட்டில் அது வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கப்புள் வந்து எவ்வளோத்துக்கு ஃபைல் பண்ணலாம்னா டேக்ஸ் எக்ஸம்ஷன் வந்து 2.5 லேக் இருக்கிறவங்க வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷனுக்கு இந்த கப்புள்ஸ் எல்லாமே ஃபைல் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து எக்ஸம்ஷன் லிமிட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்குது 6 லேக் per ஹோல் ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது டேக்ஸ் ஸ்லாப்னு பார்க்கும்போது 6 லேக் வரைக்கும் இன்கம் இருக்கிறவங்களுக்கு நில் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. 6 லேக் to 14 லேக்கு 5% டேக்ஸ், 14 லேக் to 20 லேக்கு 10% டேக்ஸ், 20 லேக் to 24க்கு 15% டேக்ஸு, 24 லேக்ஸ் to 30 லேக்குக்கு 20% டேக்ஸ்னு சொல்கிறாங்க. எபோவ் 30 லேக்குக்கு 30% வரைக்கும் டேக்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்சார்ஜ் வந்து விச் மீன்ஸ் 1 crore ஏர்னிங்கை விட ஹையர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா US, UK அந்த மாதிரிப்பட்ட கண்ட்ரீஸ்ல எல்லாமே இந்த ஜாயிண்ட் டேக்ஸ் ஃபைலிங் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரிலையும் அலோவ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. இது எதுக்குன்னா ஃபேமிலிஸோட ஃபினான்ஷியல் பர்டனை குறைக்கிறதுக்கு வேண்டி மேரிட் கப்புள்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட் டேக்ஸ் ஃபைலில் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேபி இந்த 2025 நியூ பட்ஜெட், அதாவது பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க, அதில் இது வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் என்ன பயன் அப்படின்னு சொல்லி உங்களோட கமெண்ட்ஸை, உங்களோட ஐடியாவை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் பர்டன் மேபி வந்து பார்த்தீங்கன்னா இதால் குறையலாம் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோட்டக் மஹிந்திரா பேங்க் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 10% இயர்-ஆன்-இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. பட் குவார்டர் பேசிஸில் ப்ராஃபிட் டிக்ளைன் ஆயிருந்துச்சு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஒரு 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா 10% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டெபாசிட்லாம் பார்க்கும்போது ஒரு 15% இன்க்ரீஸ் ஆயிருந்தாங்க. நெக்ஸ்ட் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 4.93% இருக்குது. ப்ரீவியஸ் குவார்ட்டரில் அது 4.91% இருந்துச்சு. இயர்-ஆன்-இயர் பேசிஸில் பார்க்கும்போது சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 5.22% இருந்துச்சு. நெக்ஸ்ட் கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட் 1.5% இருக்குது. முந்தின குவார்ட்டரில் அது 1.49% இருந்துச்சு. நெட் NPA ரேஷியோ 0.41% இருக்குது. ப்ரீவியஸ் குவார்ட்டரில் 0.43% இருந்துச்சு. நெட் NPA ரேஷியோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக் ப்ரைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கோட்டக் மஹிந்திரா பேங்க்குக்கு 1758 இருக்கிறாங்க. 1758 இருக்கிறாங்க. 1970 மேலே இருக்குது அவங்களோட 50 TV ஹை. மேபி எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிப் இதில் கிடைக்க சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். கோட்டக் மஹிந்திரா பேங்க்கில் மேபி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 24 டைம்ஸ் P ரேஷியோ இருக்குது. லாஸ்ட் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் கொஞ்சம் ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருந்தாங்க. வெயிட் பண்ணுங்கள், கோட்டக் மஹிந்திரா பேங்க்கில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 அந்த ரேஞ்சில் மார்க்கெட் வீக்காக இருந்ததுன்னா இறங்க பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது கோட்டக் மஹிந்திரா பேங்க்கில். அதனால் கோட்டக் மஹிந்திரா பேங்க்கில் வெயிட் பண்ணுறது பெட்டருங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 ஃபாஸ்ட் சார்ஜிங் பப்ளிக் ஸ்டேஷன் வந்து அமைக்க இருக்கிறாங்க நெக்ஸ்ட் 7 இயர்ஸில் இந்தியாவில் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாரத் மொபிலிட்டி எக்ஸ்போ வந்து நடந்துச்சு டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா. இதில் நிறைய கார் கம்பெனிஸ் அவங்களோட கார்ஸ் எல்லாமே வந்து காட்சிப்படுத்துனாங்க. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர், நான் நிறைய வாட்டி சொன்னேன். ஸோ அந்த குளோபல் எக்ஸ்போவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஹியூண்டாய் எலக்ட்ரிக் காரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட ப்ரைஸ் வந்து எபோவ் 17 lakhs ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 17.99 lakhs அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் எலக்ட்ரிக் கார் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்டார்டிங் ப்ரைஸ் தானா, அந்த கார்லேயே 30 லட்ச ரூபா வரைக்கும் வேரியண்ட்டில் வச்சுருக்காங்க. மேபி அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து அது சேல்ஸ் அதிகமாகுமா, அதாவது ஒரு எலக்ட்ரிக் காரை இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லி அது வந்து டவுட் தான். பட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அவங்க வந்து அந்த இடத்துல தான் இந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. 7 இயர்ஸில் 600 ஃபாஸ்ட் சார்ஜிங் பப்ளிக் ஸ்டேஷன் அமைப்போம் அப்படின்னு சொல்லி ஹியூண்டாய் மோட்டார்ஸ் தரப்பில் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாரத் மொபிலிட்டி குளோபல் எக்ஸ்போவில் வந்து பார்த்தீங்கன்னா PM மோடியே டேரக்டாக போய் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ரொம்பவே பிரைட்டாக இருக்கும்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த January 22 உள்ளவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 நியூ லான்ச்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஸோ ஓவரால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா January 17 நடந்த அப்டேட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் வோடஃபோன் ஐடியாவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட். கவர்மெண்ட் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்சிடி கொடுக்க இருக்கதாட்டும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவன்யூவில் வந்து 50% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டில் 50%, பெனால்ட்டி ப்ளஸ் வந்து பெனால்ட்டி ஆன் இன்ட்ரெஸ்ட் அதுக்கு வந்து ஒரு 100% வரைக்கும் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ண இருக்கிறதாட்டும் சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் இன்ட்ரெஸ்ட், அதாவது இன்ட்ரெஸ்ட்டில் 50%, பெனால்ட்டி ப்ளஸ் வந்து பெனால்ட்டி ஆன் இன்ட்ரெஸ்ட் இதில் ஒரு 100% வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணதுக்கு, விச் மீன்ஸ் இந்த அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவன்யூவில் தள்ளுபடி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து வோடஃபோன் ஐடியா, பாரதி ஏர்டெல் இது மூலமாக பயனடைவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த AGR டியூஸ்ன்னு பார்க்கும்போது 1 லட்சம் கோடி கிட்ட இருக்குது. ஸோ இந்த 1 லட்சம் கோடி AGR டியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேவியர் பண்ண வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதனால் பயனடை போகிறது ஏர்டெல் அண்ட் வோடஃபோன் ஐடியா.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பேட் அண்ட் டிவிஎஸ் வந்து டிவிஎஸ் மோட்டார் பங்களாதேஷ் இவங்க 2 பேருமே ஜாயின்ட் வெஞ்சர் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிள்ஸ் வந்து அங்கே லான்ச் பண்ண இருந்திருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இப்போ இந்த ஜாயின்ட் வெஞ்சர் மூலமாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பேட் வந்து பங்களாதேஷ்க்கு ஆட்களை அனுப்ப விரும்பல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பங்களாதேஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் கிரைசிஸ் வந்து ஸ்டில் வந்து அங்கே நடந்துட்டு தான் இருக்குது. அங்கே இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சில ப்ராப்ளம்ஸ் எல்லாமே போயிட்டு தான் இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாயின்ட் வெஞ்சர் மூலமாட்டு அங்கே இப்போதைக்கு வந்து ஸ்டீல் பேட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆட்களை வந்து அங்கே அனுப்ப இல்லை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அங்கே பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் பயங்கரமாக இருக்கிறதுனால இப்போதைக்கு சில முடிவுகளை வந்து இவங்க தவிர்க்கிறாங்க. அந்த ஜாயின்ட் வெஞ்சர் மூலமாட்டு சில பிஸ்னஸை தவிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கமெண்ட்ஸில் வந்து ஒரு டவுட்டு, ப்ரோ இந்த கம்பெனி வந்து விச் மீன்ஸ் எல்லா கம்பெனியும் டிவிடெண்ட் கொடுப்பாங்களா எவ்ரி குவார்ட்டர் ரிசல்ட்ஸுக்கு அப்படின்னு சொல்லி இவர் கேட்டிருக்காருக்கு பாருங்கள். அது எப்படி எல்லா கம்பெனியால் எப்படி கொடுக்க முடியும்? விச் மீன்ஸ் அது அந்த கம்பெனியோட மனசு தான். சிலவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஏன் கொடுப்பாங்கன்னா அவங்களுக்கு அந்த கம்பெனியில் வந்து அதிக அளவில் ஸ்டேக் ஓன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அது டிவிடெண்டாட்டே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அவங்களுக்கே போகும். அது எந்த கம்பெனியெலாம் அப்படி பண்ணுவாங்கன்னா டிசிஎஸ்க்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த டிவிடெண்ட் அவங்களுக்கே போகும். வேதாந்தாக்கும் அப்படி தான் நடக்கும். பட் வேதாந்தா வந்து அதிக டெப்ட் உள்ள கம்பெனி வேதாந்தா. ஸோ இவங்க இந்த மாதிரிப்பட்ட கம்பெனிஸ் எல்லாமே அதிக அளவில் டிவிடெண்ட் கொடுப்பாங்க. அது அந்த மணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கே ரிட்டர்ன்ஸ் போகும். அப்படியும் சில இது இருக்குது. பட் நிறைய கம்பெனிஸ் டிவிடெண்ட் கொடுப்பாங்க. ஆனால் எல்லா குவார்ட்டரும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஸோ இப்போ இதிலே பாருங்கள் நமக்கு ரிசல்ட்ஸ் வந்ததில் எந்த கம்பெனிலாம் கொடுத்துருப்பாங்க, விப்ரோ கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி சில கம்பெனிஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி அது மட்டும் இல்லாமல் சில கம்பெனிஸோட ரிசல்ட்ஸே நெகட்டிவ்ல தான் வந்திருக்குது. ஸோ இந்த குவார்ட்டர்லையும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ்லாம் பெருசாக ஒன்றும் க்ரோத் இல்லை. எல்லாமே வந்து சில இது குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் பேசிஸில் அடி வாங்குறாங்க, சில இது இயர் ஆன் இயர் பேசிஸில் நல்லா இருக்குது. அப்படி தான் இருக்குது தவிர பெரிய அளவில் ரிசல்ட்ஸ் ஒன்றுமே இல்லை மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ். ஆக்சுவலி இதை பற்றி வீடியோ பேசுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ அவர் என்ன கேட்குறாருன்னா ஒரு லாங் டேர்முக்கு 15 இயர்ஸ்க்கு நான் வந்து ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் இன்னைக்கு வந்து 113 ரூபாய் இருக்குது நான் பார்க்கும்போது. மேபி இப்போ ஒரு 54 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஓவர் வேல்யூட். நீங்கள் பஜாஜ் ஃபினான்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ரொம்பவே ஓவர் வேல்யூட். ப்ரைஸ் வேணாம், நீங்கள் வந்து நினைக்கிறீங்க ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் 100 ரூபா இருக்குது அப்படின்னா அது வந்து குறைஞ்சது அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அந்த ஸ்டாக் வேல்யூஷன் சீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறீங்க. அது தப்பு. நீங்கள் வந்து ஃபண்டமெண்டல்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அது வந்து இப்போ அந்த ப்ரோக்கரேஜஸே எல்லாமே டீட்டெயிலாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏஞ்சலோன்லாம் பி ரேஷியோ, ப்ரைஸ் டு புக் அது எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை பார்த்து நீங்கள் வாங்குறது நல்லது. ஒரு ஸ்டாக்கில் பி ரேஷியோ மோர் தேன் 15 இருக்கிறதே அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அது ரிஸ்க்கு அனாலிசிஸ் எல்லாமே பண்ணணும். ரைவல்ஸ் கூட கம்பேர் பண்ணி அந்த ரைவல்ஸை கம்பேர் பண்ணும்போது இவங்க சீப்பாக இருக்காங்களா, இவங்களோட பிஸ்னஸில் கடன் என்ன அப்படிலாம் பார்த்து தான் நம்ம வாங்கணும். ஸோ நீங்கள் தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் நீங்கள் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுறது எல்லாமே ஓகே தான். பட் வேல்யூஷன் அதிகமாக இருக்க டைமில் வந்து நான் எந்த ஸ்டாக்குமே வாங்க மாட்டேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். மேபி பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஒரு 80 ரூபா 90 ரூபா அந்த ரேஞ்ச் வரும்போது வேணால் டிஸ்கஸ் பண்ணலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ண தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிசிஎல் இண்டஸ்ட்ரீஸ். இந்த ஸ்டாக்கை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் கம்பெனி. நான் பார்க்கும்போது 1400 crore சம்திங் மார்க்கெட் கேபிடலைசேஷன் இருக்கிறாங்க. ஸோ 49ல் க்ளோஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் மார்க்கெட் 49 ரூபீஸில் இருக்குது. 14 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. பட் லாங் டேர்முக்கு இதெல்லாம் ஒரு ஒர்த்தாக இருக்குமான்ட்டு என்னால் கெஸ் பண்ண முடியாது கரெக்டாக. ஏன்னா ஸ்மால் கேப் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதான் ரீசனு. ஸோ இவங்களோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எடுத்து பார்க்கும்போது 57% இருக்குது. அதே மாதிரி டிஏஎஸ் வந்து ஒரு 1.5% சம்திங் ஹோல்ட் பண்ணுறாங்க. ரிமைனிங் எல்லாமே நான் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. பட் ஆக்சுவலி இப்போ இருக்க ட்ரெண்டில் இதை தொட முடியுமாங்கிறது வேல்யூஷன் வந்து சீப்பாக தான் இருக்குது. 14 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. அதே மாதிரி ப்ரைஸ் டு புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2க்கு கீழே தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹைலேருந்து கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி தான் இருக்காங்க. ஏன்னா 52 வீக் ஹை பார்க்கும்போது 86 ரூபா இருக்குது. இப்போ 49 ரூபாவில் இருக்கிறாங்க. பட் லாங் டேர்முக்கு இது ஒர்த்தாங்கிறது $1 மில்லியன் கொஸ்டின். இவங்க வந்து ரிஃபைன்ட் ஆயில் அண்ட் வனஸ்பதி அந்த செக்மெண்ட் பிஸ்னஸில் இருக்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி வச்சுருக்கவங்க ஹோல்ட் பண்ணுங்கள். பட் ஃப்ரெஷ் என்ட்ரியெல்லாம் இப்போ எடுக்கிறது உங்களோட ஓன் ஒப்பீனியன் தான். ஸ்மால் கேப் கம்பெனியில் தைரியமாக உள்ளே போகிறதே ரிஸ்க் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ஜான்வரியில் மட்டுமே 44,396 கோடி வெளியே எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ இதில் நீங்கள் அதாவது ஜான்வரி மட்டும் லாஸ்ட்டு 10 இயர்ஸ் எடுத்த அந்த சார்ட்டை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். இது 2025ல் இவ்வளோ இன்னும் ஜான்வரி முடியலை, இன்னும் 10 டேஸ் மேலே இருக்குது. அதில் இவ்வளோ ஃபண்ட் வெளியே போயிருக்கு. அதே ஜான்வரி 2024ல் போன வருஷம் 25,000 கோடிக்கு மேலே வெளியே போயிருக்கு. 23ல் 28,000 கோடி வெளியே போயிருக்கு. 22ல் 33,000 கோடி வெளியே போயிருக்கு. அதே 21-20 விச் மீன்ஸ் ஜான்வரி 2021 ஜான்வரி 2020 அந்த வருஷத்தில் ஒரு 19,000 கோடி இன்ஃப்ளோ வந்திருக்கு. 20ல் 12,000 கோடி இன்ஃப்ளோ ஆயிருக்கு. 19ல் 4,000 கோடி மேலே அவுட்ஃப்ளோ ஆயிருக்கு. 18ல் ஒரு 13,000 கோடி இன்ஃப்ளோ ஆயிருக்கு. 17ல் ஒரு 1,177 கோடி அவுட்ஃப்ளோ ஆயிருக்கு. அதே 16ல் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ஃப்ளோ தான் 11,000 கோடி. ஜான்வரி 2015ல் வந்து 12,919 கோடி இன்ஃப்ளோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இது எஃப்ஐஎஸ் ட்ரெண்டு. எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 3 வருஷம் வந்து அதுவும் குறிப்பாக ஜான்வரி மந்தில் அதிக அளவில் ஃபண்டை வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ஃப்ளோ தான் பண்ணியிருக்காங்க.
பேடிஎம்மோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட்டில் வர இருக்குது. ஸோ Q3ல அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெட் லாஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெவன்யூ ஒரு 34% வரைக்கும் கீழே விட சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. மேபி அவங்களோட நியூ பிஸ்னஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி, அதாவது இன்வெஸ்டர்ஸோட கண் எல்லாமே அவங்களோட நியூ பிஸ்னஸ் ஒரு க்ரோத் பாதையில் வரலாம் அப்படின்னு சொல்லி அனலிஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பேடிஎம்மோட ரிசல்ட்ஸ் எப்படி வருதுன்னு சொல்லி. நெக்ஸ்ட் சைனாவோட BYD லான்ச்சஸ் வந்து குறிப்பாட்டு சீலியான் அப்படிங்கிற நேமில் வந்து ஒரு 7 EV வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து சீலியான் 7 EV அப்படிங்கிற கார் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து மார்ச்சில் அவங்க டெலிவரியை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி அவங்க வந்து அந்த பாரத் மொபிலிட்டி குளோபல் எக்ஸ்போவில் அந்த காரை காட்சிப்படுத்தியிருக்காங்க. மார்ச்சில் வந்து சைனா BYD லான்ச்சஸ் குறிப்பாட்டு சீலியான் 7 EV வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது சைனாவோட BYD கார் கம்பெனி கொடுத்த அப்டேட்டு. போர்ச்சே காரோட இந்தியன் சேல்ஸ் பார்க்கும்போது 1000 அந்த ரேஞ்சை தாண்டி இருக்குது. அதாவது 1000 கார் சேல்ஸ் வந்து 2024 ஆயிருக்கு. க்ரோத்துன்னு பார்க்கும்போது 10% அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குளோபல் எக்ஸ்போவில் வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சேயும் வந்து அவங்களோட ஆல் நியூ செகண்ட் ஜெனரேஷன் மேக்கான் பேட்டரி எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி தான் இருக்குது. இதெல்லாமே ஹைலி ப்ரைஸ்டு. இந்த கார் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு 60 lakh to 70 lakh வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். 2024 இந்தியாவில் 1006 வெஹிக்கிள்ஸ் வந்து சேல்ஸ் ஆயிருக்கு. ஸோ 1000 அப்படிங்கிற சேல்ஸ் மார்க்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் இது கிராஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. போர்ச்சே 911, பன்மேரா, கெனின் SUV இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 2023 கொண்டு வந்தாங்க. இதெல்லாமே சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு இனி வருங்காலத்தில் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஹியூண்டாய் மோட்டார்ஸும் TVS மோட்டாரும் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இது வந்து மொபிலிட்டி சொல்யூஷன் இந்தியாவில் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு தான். குறிப்பாட்டு மேனுஃபேக்சரிங் அண்ட் மார்க்கெட்டிங் சேல்ஸ் வெஹிக்கிள்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் அண்ட் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு டெக்னாலஜி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபிலிட்டி சொல்யூஷனில் வராங்க ஹியூண்டாய் மோட்டார்ஸ் அண்ட் TVS மோட்டார்ஸ். அசோக் லைலாண்ட் இந்த பாரத் குளோபல் மொபிலிட்டி எக்ஸ்போவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சதி அப்படிங்கிற நேமில் வந்து பார்த்தீங்கன்னா இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸும் 6.42 lakh சம்திங் சொன்னாங்க. அதாவது 6 லட்ச ரூபாய்க்கு மேலே 6.49 lakhs அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டயர் எல்லாமே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்க அப்படி தான் இருக்குது. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக என்னதுன்னு தெரில. பட் அவங்க இந்த ஆர்டிக்கில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு மென்ஷன் ஆகலை. பட் வந்து பார்த்தீங்கன்னா சதி அப்படிங்கிற நேமில் இந்த நியூ வெஹிக்கிளை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோட்டோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ப்ரைஸ் வந்து 6 lakh மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பாரத் குளோபல் மொபிலிட்டி எக்ஸ்போவில் டாடா மோட்டார்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஹேரி ரிவியில் டிரைவர்லெஸ் ஹேரி ரிவியை வந்து ரிவீல்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி சயராவில் வந்து ரீஇமேஜின்டு சயராவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவனியா எக்ஸ் அப்படிங்கிற பிராண்ட்லேயே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே காட்சிப்படுத்தியிருக்காங்க. பட் அவனியா அப்படிங்கிற பிராண்ட்லேயே நிறைய கார்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும். அதுக்கு வேண்டி $1 billion அந்த பிராண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க அந்த அவனியா அப்படிங்கிற பிராண்டில். ஸோ நெக்ஸ்ட்டு மாருதி சுசுக்கியும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஈவிட்டார் அப்படிங்கிற எலக்ட்ரிக் காரை வந்து மாருதி இந்த பாரத் மொபிலிட்டி குளோபல் எக்ஸ்போவில் காமிச்சிருந்தாங்க. ஸோ மேபி அவங்களோட ப்ரொடக்ஷன் அது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் அதிக அளவில் எலக்ட்ரிக் காரை ப்ரொடக்ஷன் பண்ணுற அப்படி அந்த ரேஞ்சுக்கு வந்து முன்னேறிடும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருந்தாங்க மாருதி சுசுகி. கேன்ஃபின் ஹோம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கம்பெனி. ப்ராஃபிட் 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 212 கோடியாக இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 4.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 350 கோடியாக இருக்குது. NPI 0.92% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. முந்தின குவார்ட்டரில் 0.88% தான் இருந்துச்சு. நெட் NPI 0.50% இருக்குது. முந்தின குவார்ட்டரில் 0.47% இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி இது ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. NPI அதிகரிச்சிருக்கு. டோட்டல் இன்கம் 9.4% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. 986 கோடியாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து அவங்க மென்ஷன் பண்ணுறது விச் மீன்ஸ் 9 monthsக்கு 9 monthsல நெட் ப்ராஃபிட் 623 கோடியாக இருக்குது. 14.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் இன்கம் 9 monthsல 2879 கோடியாக இருக்குது. 10.9% க்ரோத்து. இந்த ஸ்டாக் லாஸ்ட் மார்க்கெட்டில் வந்து 690 ரூபா சம்திங்கில் க்ளோஸ் ஆனாங்க. ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆச்சு. கேன்ஃபின் ஹோம்ஸ் லிமிடெட் இது என்கிட்ட கிடையாது, நிறைய பேர் வச்சிருப்பீங்க, அதுக்காண்டி ரிசல்ட்ஸ் அப்டேட் பண்ணுறேன். பைசா கேபிட்டலும் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 16.17 கோடியாக இருக்குது. அதே மாதிரி டோட்டல் இன்கம் 14.9% டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 6.79% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டேக்ஸ் எக்ஸ்பென்சஸ் வந்து 20.44% குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. எபிட்டா 24.60 crores இருக்குது. எபிட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 29% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எபிட்டா மார்ஜின் 29% இருக்குது. அந்த கம்பெனி வந்து 1.11 lakh நியூ கிளைண்ட்ஸ் வந்து இந்த குவார்ட்டரில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ரெஜிஸ்டர்ஸ் கஸ்டமர்ஸ்னு அப்படி பார்க்கும்போது டோட்டல் நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் கஸ்டமர் 4.7 million இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பைசா கேபிட்டல் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த சண்டே எபிசோடில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.